இன்றைய வெப்பநிலை குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திவ்யாநாதன். அக்னி நட்சத்திரம் காரணமாக நாடு முழுவதும் வெப்பத்தின் தாக்கம் கடுமையா இருக்கிற இந்த நேரத்தில் தென்மேற்கு பருவமழைக்கான காலம் எப்போது தொடங்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் இருக்கு. இந்த தென்மேற்கு பருவமழைக்கான காலம் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தொடங்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்புல சொல்லப்பட்டாலும், ஆனால் வானிலை உற்று நோக்கும் தனியார் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாத இறுதியிலேயே தென்மேற்கு பருவமழை உருவாகும் சூழல் காணப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். வெப்பநிலை பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு டெல்லியினுடைய அதிகபட்ச வெப்பநிலை 42, குறைந்தபட்சம் 32 இருந்தது. டெல்லியில இன்று மாலை புழுதிக்காற்று வீசியது. அந்த புழுதிக்காற்று காரணமா அங்கு வெப்பம் தணிந்து ஒரு குளுமையான சூழல் நிலவியது. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, மும்பையினுடைய அதிகபட்ச வெப்பநிலை என்பது 34 டிகிரி செல்சியஸா இருக்கு, குறைந்தபட்சம் 29ஆகவும். கொல்கத்தால ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மழை பதிவாகி இருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை என்பது அங்கு 36ஆகவும் குறைந்தபட்சம் 27ஆகவும் இருந்தது. இதற்கு அடுத்தபடியா ஹைதராபாத்ல ரோனோ புயல் கரையை கடந்ததன் காரணமாகவே கடந்த சில நாட்களாகவே ஆந்திர பிரதேஷ்ல கடுமையான மழை என்பது இருந்தது. தற்போது ஹைதராபாத்தினுடைய இன்றைய வெப்பநிலை 41ஆகவும் குறைந்தபட்சம் 27ஆகவும் இருந்தது. ஆங்காங்கே மழை பதிவாகி இருக்கு. தமிழகத்துல சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான வெப்பம் என்பது 39 டிகிரி செல்சியஸா சென்னையில பதிவாகி இருக்கு. குறைந்தபட்ச வெப்பம் 30 டிகிரி செல்சியஸாகவும். இதற்கு அடுத்தபடியா தமிழகத்தினுடைய மற்ற முக்கிய நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மதுரையில தொடர்ந்து அக்னி நட்சத்திரம் தொடங்கிய காலம் முதலே அதிகபட்ச வெப்பம் பதிவாகிட்டு வருது. அந்த விதத்துல மதுரையில 42 டிகிரி செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலையா இருக்கு, குறைந்தபட்சம் 30 டிகிரி செல்சியஸா இருக்கு. சேலம், கரூர் உள்ளிட்ட இடங்களிலும் கடுமையான வெப்பம் பதிவாகி இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக திருச்சியில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 39ஆகவும், கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை 36ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27ஆகவும் இருக்கு. இதற்கு அடுத்தபடியா நெல்லையை பார்த்தோம் அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை என்பது 38, குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 28 இருக்கு. இந்த நேரத்தில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் இந்த மாத இறுதியில தொடங்கும் அப்படின்னு சிலர் எதிர்பார்க்கிற இந்த நேரத்தில் ஏற்கனவே அந்தமான் நிக்கோபார் அருகே தென்மேற்கு பருவமழை சூழல் உருவாவதற்கான அந்த நிலை ஏற்பட்டு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா தென்மேற்கு பருவமழை தொடங்கும் அந்த நாள் வரை அக்னி நட்சத்திரத்தின் தாக்கம் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் நீடித்திருக்கும் அப்படின்னு பரவலா பேசப்படுது. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம்.